ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கீர்த்தி திருச்சிலேருந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஸ்லிங் பேக் வாங்க போகிறேன், மியூஸோ ஆப்லேருந்து வாங்க போகிறேன்னு சொல்லி டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேக் ஆர்டர் போட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த பேக்கோட ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம மியூஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற எந்த ஐட்டமாக இருந்தாலும் 30% ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த 30% ஆஃபர் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைவாக உங்களுக்கு எப்படி ஆர்டர் போடுறது, எப்படி ரிசீவ் ஆச்சுங்கிறதுலாம் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பேக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த பேக்ஸோட வீடியோஸு கிளிப்ஸு எல்லாமே நான் லாஸ்ட்டாக நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு நியூவாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர் வரும். ஸோ நம்ம இது மாதிரிலாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, கேட்டகரிஸில் போய் நீங்கள் ஸ்லிங் பேக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேலே சர்ச்ன்றதில் டைப் பண்ணியும் நீங்கள் ஸ்லிங் பேக்குங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நிறையா ஸ்லிங் பேக் வருது. என்னோடய கான்செப்ட் என்னென்னா, எனக்கு அதுக்குள்ளார ஒரு வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி வேணும். ஸோ அதுக்காக அது மாதிரி உள்ள வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி உள்ள ஸ்லிங் பேக்ஸ் தான் நான் டிசைன்ஸ் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லிங் பேக்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு எந்தெந்த ஸ்லிங் பேக்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் அந்த ஹார்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா நம்மளோட விஷ் லிஸ்ட்டில் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம குயிக்காக அப்புறமா போய் அந்த ஹார்ட்டின் மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார நம்மளுக்கு என்னென்ன விருப்பமான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சேவ்ட் அஸ் யுவர் விஷ் லிஸ்ட்னு வந்துச்சு. ஸோ அந்த திரும்பி என்ன பண்ணணுன்னா, அந்த விஷ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் எந்தெந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது குயிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நிறையா பேர் பேக் வாங்கியிருப்பாங்க, அதுக்கான ரிவ்யூஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கணும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பேக்ஸ் ஆல்ரெடி வாங்கினவங்களும் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும். நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு தான் பேக் ஆர்டர் போடணும். ஸோ நான் இப்போ நான் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கேன்னு இப்போ அந்த விஷ் லிஸ்ட்டில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது மாதிரி பேக் கூட நல்லா தான் இருக்குது. இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன்லாம் போகும். ஸோ இது 220 ரூபீஸ் தான். பட் ரிவ்யூஸ் அவ்வளோவா நிறைய பேர் கொடுக்கல. இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக ஒரு பேக் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அது நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 in 1 இருக்கிற மாதிரி ஸ்லிங்கும் நான் மாட்டிக்கலாம். ஸ்லிங் வேணான்னாலும் நான் ஸ்லிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி ஒரு பேக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலாக நான் ஒரு பேக் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ அதை நீங்கள் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்லிங்கை போட்டுட்டு நீங்கள் ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருந்துச்சு. ஸோ அந்த பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது என்ன பேக்னு இப்போ காட்டுறேன். ஸோ இந்த பேக் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது 230 ரூபீஸு. உங்களுக்கு ஸ்லிங்கு தனியாக இருக்குது, ஹேண்ட் பேக்காகவும் இருக்குது. ஸோ இதோட லென்த்து பிரெத்து வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துப்பாங்க. நான் எந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்க நைஸ் A1 பேக் கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்குகிறேன். இதில் உள்ள பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரிச் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த நைஸ் A1 பேக் கலெக்ஷன் இருக்குல்லையே, அதில் வியூ ஷாப்புன்னு இருக்கும். ஸோ அந்த வியூ ஷாப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த பேக் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த பேக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, ஸோ நான் அந்த இந்த கலர் தான் நான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பை பண்ணேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ எனக்கு வந்து கான்டாக்ட் நம்பர்ஸு அட்ரஸ் கேட்குது, நான் அதையும் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேஷ் ஆன் டெலிவரியான்னு ஆன்லைனாக கேட்குது, நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 98 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக 230 ரூபீஸ் பேகு. ஸோ நான் அதை வந்து ஆர்டர் போட்டுட்டேன். 230 ரூபீஸ் தான் இப்போ நான் கொடுக்கணும். ஸோ ஆர்டர் போட்டுட்டேன், கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன், எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னோடய அட்ரஸ்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் வந்து எப்போ ரிசீவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு February 20 ரிசீவ் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா February 9, 20 அன்றைக்கி டெலிவரி ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து 14 டெலிவரி ஆகிடுச்சு, February 14 எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பார்சலில் உள்ள அமௌண்ட் நான் காமிச்சேன், 230 ரூபீஸு. இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து நம்மளுக்கு வந்து வந்திருந்தது. ஸோ 20 டெலிவர் ஆக வேண்டியது 14 முன்னாடியே டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து அன்றைக்கி February 14ன்றதுனால ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரி இன்றைக்கே வந்துருச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட பார்சல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர், பட் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் க்ரீன் மாதிரி, பிஸ்தா க்ரீன் மாதிரி வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளார எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடுச்சு, என்னடா அது கலர்ஸ் வந்து மாறி வந்திருக்குன்னு. ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து பிக்சரில் தான் பார்த்துருந்தோம். பட் இது வந்து எனக்கு இந்த கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி இதுவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு, பட் ஓகே இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். பட் இந்த கலர் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா வேறு கலர், இங்கே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் எந்த கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் அவங்க என்ன லென்த்துக்கு இந்த கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் ரிசீவ் ஆனது இந்த கலரு. ஸோ 2 டிவைடர் இருக்குது, பின்னாடி ஒரு டிவைடர் இருக்குது, அது வந்து சின்னதாக ஒரு டிவைடர், சேம் டு சேம் பேக் தான், பட் வந்து எனக்கு கலர் மட்டும் மாறிடுச்சு. ஸோ இந்த கலரும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இதுவே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். இது வந்து ஸ்லிங்கு மாட்டுறதுக்கான 2 பக்கமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிற ஜிப்பு, அப்புறம் 2 டிவைடரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா ஸ்பேசியஸாகவும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது. இந்த கேமராவில் கூட அவ்வளோவா இந்த கலர் வந்து தெரியல. அதோட பிக்சர் நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான பேகு, இதுக்குள்ளார ஸ்லிங்கு இருந்தது. ஸோ ஸ்லிங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பு ஹூக் மாதிரி நீங்கள் அந்த ஸ்லிங்கை வந்து கோத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளார வந்து நிறையா உங்களுக்கு அந்த கவர்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் வந்தோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அதுக்குள்ளே கவர்லாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்லிங் வந்து இப்படி இந்த ஹூக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிங்கை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம், எடுத்துகிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு 230 ரூபீஸ்க்கு இது ஒர்த்து தான். நம்மளுக்கு அந்த ஆஃபர் போக தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ சூப்பராக இருந்தது பேகு. பட் அந்த கலர் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கல, பட் இந்த கலர் எனக்கு ஓகே தான். ஸோ இதுக்குள்ளே நிறையா கவர்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாகவும் இருந்தது, லுக்காகவும் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, மொபைல் ஃபோன். ஸோ உள்ளாரையும் நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா கலரே மாறிடுச்சு, பட் இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலாக இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம டிமார்ட் ஷாப்பிங்கில் வாங்கினது 19 ரூபீஸ் பாட்டில் தான். ஸோ இது ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக வச்சா இது போகலை, பட் இப்படி வச்சோம்னா இந்த வாட்டர் கேன் வந்து உள்ளார கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பேஸாகவே தான் இருக்குது. ஸோ வாட்டர் கேன் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ சும்மா நம்ம ஷாப்பிங் போகிறப்ப, பார்க்குக்கு போகிறப்ப அது மாதிரிலாம் நீங்கள் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது பேகு. ஸோ இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கவுனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற ப்ளே ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் மீஷோ ஆப்லேருந்து. ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணிங்க. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 230 ரூபீஸ்க்கு வந்து சூப்பரான பேகு. ஸோ அந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், see you.